والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே வீரியமாக கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக நம்முடைய அமைப்பு இருக்கிறது. நம்முடைய ஜமாத்திலே தாவா பணியை ஒருபுறம் செய்வதைப் போல மார்க்கம் என்கிற பெயரிலே வழிகேடுகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த வழிகேட்டை மக்களுக்கு மத்தியிலே இனம் காட்டுவது என்கிற அந்த பணியையும் இந்த ஜமாத் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நீங்களே கேளுங்க. அல்லாவும் ஷைத்தானா இருந்தாதான் அல்லாஹ்வை நெய்யலாம். ஷைத்தான் ஆறு அல்லாஹ்வான், அல்லாஹ்வுடைய மல்ஹர் தஜல்லி, அவனே தான் ஷைத்தானாக ஒளியாயிருக்கிறான். பூவிசம் இதுதான், இதுதான் சரியான கொள்கை. இவ்வாறு எவர் நம்பவில்லையோ அவர் நிச்சயமாக நரகவாதி. இந்த வீடியோல என்ன சொல்றாங்க? ஷைத்தான் யார் என்றால் ஷைத்தான் தான் அல்லாஹ். அந்த ஷைத்தான் தான் அல்லாஹ்வுடைய மல்ஹர், அல்லாஹ்வுடைய தஜல்லி. அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான்? ஷைத்தானாகவே வெளிப்படுகிறான் என்று சொல்லிட்டு அதுல கடைசியில என்ன சொல்றாரு? இதுதான் சரியான கொள்கை. இவ்வாறு ஒருவர் நம்பாம இருக்கிறார்னா நிச்சயமாக அவர் நரகவாதி. இன்றைக்கு ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் சொல்லுவானா? இஸ்லாத்த குரானை பத்திய நிறைய ஞானம் கூட ஒரு ஆளுக்கு இல்லைன்னு வைங்களேன், ஹதீஸ பத்தி நிறைய ஞானம் கூட இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் என்றால் நம்ம எல்லாம் படைத்த ஒருவன் தான், அந்த ஒருவனை தான் வணங்கணும், அந்த அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹுவை பத்தி சொல்லி விடுவார். ஷைத்தான் யாருன்னு கேட்டா, ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன். அவன் நெருப்பில இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். ஆரம்பத்தில் அவன் ஒழுங்காத்தான் இருந்தான். இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க சொல்லுகிற பொழுது அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவன் சைத்தான் என்பவன் அவன் கர்வம் கொண்டவனாக மாறிவிட்டான், பெருமை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பெருமை அடிக்க ஆரம்பிச்சதுனால அல்லாஹு தஆலா அந்த ஷைத்தானை விரட்டி அடித்து விட்டான். ஷைத்தான் என்பவன் இறைவனுடைய எதிரியாக இருக்கிறான் என்று ஒரு பாமர முஸ்லிமுக்கு கூட தெரியும். குர்ஆனை முழுசா படிக்காட்டலும் ஹதீஸ முழுசா படிக்காட்டலும் அவங்க சொல்லுவாங்க ஷைத்தான் என்பவன் இறைவனுடைய விரோதி, இறைவனுடைய எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பேசுறாரு? ஷைத்தான் தான் அல்லாஹ், இறைவன் ஷைத்தானாகத்தான் வெளிப்பட்டு இருக்கிறான். அந்த சைத்தானுடைய அந்த வெளிப்பாடுங்கிறது என்னவா? அல்லாஹ்வுடைய மல்ஹரா, அல்லாஹ்வுடைய தஜல்லியா. தஜல்லின்னு சொன்னா என்ன? ஷைத்தானாக அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான கருத்தை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்களே. சூரா அல் அஅராஃப்ல 200வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இம்மா யன்ஸுகன்னக மினஷ் ஷைத்தானி நஸு, ஷைத்தானிடமிருந்து ஏதேனும் ஒரு தீண்டுதல் உங்களுக்கு வந்தால். ஷைத்தான் பல வழிகளில் நம்மளை வழிகெடுப்பான். அதுல சைத்தானுடைய தீண்டுதல்ல இருந்து ஏதேனும் ஒரு தீண்டுதல் உங்களிடத்திலே வந்தால் ஃபஸ்தஇத் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு சமீஉன் அலீம், அந்த அல்லாஹ் தஆலா செவியுறக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சைத்தானுடைய ஊசலாட்டம் எந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்துல வந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இறைவன் என்னைய காப்பாத்திரு, என்னை ஷைத்தான் வழிகெடுக்க போறான், நான் அவனை பின்பற்றி போயிடக்கூடாது, அதுல இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட சொல்லி சொல்றான். அப்ப யாருடைய தீண்டுதல் வந்தால் தன்னிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த அல்லாஹுவையே இவங்க எந்த லெவல்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த இறை நம்பிக்கையிலேயே இவங்க எந்த லெவல்ல வந்து நிக்கிறாங்க? ஷைத்தான் அல்லாஹ்வினுடைய வெளிப்படுதலாத்தான் வெளிப்பட்டு இருக்கிறான், இறைவன் தான் ஷைத்தானாக தஜல்லியத்தாக ஆகி இருக்கிறான் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, குர்ஆன்ல சூரா அல் இஸ்ரா என்கிற அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், அதில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சொல்லுகிறான். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்வான்? என்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் நிச்சயம் அவன் சில குழப்பத்தை ஏற்படுத்துவான். இன்ன ஷைத்தான காணலில் இன்சானி அதுவும் முபீனா, அந்த ஷைத்தான் இந்த மனிதர்களுக்கு
தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்கிற தகவலை என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்ப இதில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த இறுதி உம்மத்துக்கு எப்படி பாடம் நடத்துகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறாங்க? நீங்க இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஷைத்தான் உங்களை தீண்ட வருவான். அப்படி தீண்ட வரக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நடந்துராதீங்க. ஏன்னா ஷைத்தான் இந்த மனிதர்களுக்கு தெளிவான எதிரியாகத்தான் இருக்கிறான். அவன் காட்டக்கூடிய வழிகள் அனைத்தும் இவர்களை தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய விதத்துல தான் இருக்குமே ஒழிய இவர்களுக்கு நல்லது காட்டக்கூடியதாக இருக்காது என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே மாதிரி நீங்கள் பாருங்க, சூரா ஃபாத்திர்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அது, ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவா, நீங்கள் அந்த ஷைத்தானை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அந்த ஷைத்தான் மனிதர்களை இவர்கள் நரகவாசியாக மாற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கூட்டத்தை அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன? ஷைத்தான் இந்த மனிதர்களுக்கு எதிரியா இருக்கிறான், எனவே இந்த மனிதர்கள் ஷைத்தானை எதிரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இதையும் மீறி அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு யாரும் போனாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க? மறுமை நாள்ல அவங்க நரகவாசிகளாக இருப்பார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் என்கிற அந்த சம்பவத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதையே குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரா ஸாதுல் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் அனைவரையும் ஷைத்தான் உட்பட ஜின் வர்க்கத்தையும் மலக்குகளையும் அல்லாஹ் பணியை சொல்லுகிறான். அந்த இப்லீஸை தவிர மற்ற எல்லாருமே என்ன செய்து விட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிந்து விட்டார்கள். இந்த இப்லீஸ் தான் இஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக ஆகிவிட்டான். அல்லாஹ் தஆலா இப்லீஸை பத்தி சொல்லும் பொழுது அவ பெருமை அடிச்சிட்டான், அவ காஃபிர் ஆயிட்டான் என்று அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி சூரா அஹ்ராஃப்ல 18வது வசனத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கால உஹ்ருஜ் மின்ஹா, ஷைத்தானை பத்தி, நீ இங்க இருந்து வெளியேறி விடு. மதுஊமம் மதுஹூரா, நீ இகழப்பட்டவனாக, அதே போல இறைவனுடைய அருளிலிருந்து வெளியேறியவனாக, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து வெளியேற்றப்பட்டவனாக நீ இங்கிருந்து வெளியேறிவிடு. லிமன் தபிஅக மின்ஹும், இந்த மனிதர்களிலிருந்து யாரேனும் ஒருவர் உன்னை பின்பற்றினால் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்கள் அனைவரையும், அவங்களையும் உன்னை சேர்த்து உங்க எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிருவேன்? நரகத்தில் அவர்களை நான் நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான வசனங்கள், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் நீங்க அந்த ஷைத்தான்ட்ட இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க என்றுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஷைத்தானை இவங்க அல்லாஹ்வோடு எப்படி ஒப்பிடுகிறார்கள்? அந்த ஷைத்தான் என்பதே இறைவனுடைய வெளிப்பாடாகவும் இறைவனுடைய மல்லுகர் தஜல்லியத்தாகவும் இருக்கிறாங்க என்று இவர்கள் சொல்வார்களேயானால் அப்ப இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. வழிகேட்டை இன்றைக்கு இஸ்லாமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க? அதுக்கும் சில விஷயங்கள் காரணமா இருக்குதுங்க. இன்றைக்கு அவங்க நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியானது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தன்னை பற்றி என்ன சொல்றானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினாங்களோ இதற்கெல்லாம் மாற்றமான ஒரு கொள்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு அத்வைத கொள்கையில இருந்து கொண்டு இறைவனுக்கு உருவம் கிடையாது, இறைவனுக்கென்று எந்த தோற்றமும் கிடையாது, இறைவன் தூணிலும் இருக்கக்கூடியவன், இறைவன் துரும்பிலும் இருக்கக்கூடியவன், இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவன், இறைவன் மனிதனுக்குள் இருக்கக்கூடியவன் என்று இந்த அளவிற்கு அவங்களுடைய அத்வைத கொள்கை போனதனுடைய வெளிப்பாடுதான் ஷைத்தானை ஒப்பிட்டு ஷைத்தானே அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்கன்னு விளங்குதா? அந்த ஷைத்தானை அவர்கள் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான். என்னுடைய உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறான், உங்க உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அனைத்து இடத்திலேயும் இறைவன் இருக்கிறான் என்கிற ஒரு தவறான அத்வைத கொள்கையை கொண்டு அந்த இறைவனுக்கென்று எந்த உருவம் கிடையாது என்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட வழிகேடான கருத்துக்களை இஸ்லாம் என்கிற பெயரில் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு உருவம் இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படியா சொல்லுகிறது? இறைவனுக்கும் உருவம் இருக்கிறது.
இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்விற்கும் உருவம் இருக்கிறது. அந்த உருவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் உள்ள யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. எப்ப நாம பார்க்க முடியும் அல்லாஹ்வை? மறுமை நாள்ல யார் சொர்க்கவாசிகளாக இருக்கிறாங்களோ அந்த சொர்க்கவாசிகள் தான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ச்சியோடு இருக்கும், சந்தோஷத்தோடு இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் தான் தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப மறுமை நாள்ல யாருடைய முகங்கள் மலர்ச்சியா இருக்குதோ, யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய முழு தோற்றத்தை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தானே நமக்கு பல்வேறு நிலைகள்ல வெளிப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்களுடைய இறைவனை பார்ப்போமா, பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது என்ன? அந்த பௌர்ணமியை பற்றி குறிப்பிடுகிறார்கள். மேகமே இல்லாத நாளில் அந்த பௌர்ணமியினுடைய நிலைவை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் ஒருவர் முண்டி அடிப்பீங்களா? இல்ல நாங்க முண்டி அடிக்க மாட்டோம்னு சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் அதை பார்ப்பதை போல மறுமை நாளில் பார்ப்பீர்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலேயே இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, மறுமையில் நல்லவர்கள் பார்ப்பார்கள் என்று இஸ்லாம் சொல்லுதே. இந்த அடிப்படை தெரியாததுனால தான் இறைவனுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் எங்கேயும் இருக்கக்கூடியவன், தூண்ல இருக்கிறவன், துரும்புல இருக்கிறவன், மனிதன்ட்ட இருக்கிறவன், எல்லா இடத்துல இருக்கக்கூடியவன் என்று சொல்லி வந்தேதான் அதனுடைய உச்சகட்டமாக எங்க வந்து நிக்கிறாங்க? அந்த இறைவன் தான் ஷைத்தானாக வெளிப்பட்டு இருக்கிறான். இறைவன் தன்னுடைய மதுகராக, தன்னுடைய தஜல்லியத்தாக இந்த ஷைத்தானாக அல்லாஹ் வெளிப்பட்டு இருக்கிறான் என்கிற ஒரு மோசமான கருத்தை, ரொம்ப பாரதூரமான ஒரு கருத்தை, யாரை அல்லாஹ் காஃபிர் என்றும் நரகவாசி என்றும், யாரை பின்பற்றினால் மறுமையிலே மக்கள் நரகத்தில் செல்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தானோ அப்படிப்பட்ட அந்த கொடியவனையே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எதிரியாக இருக்கக்கூடியவனையே, இன்னும் அதுவல்ல மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அல்லாஹ்விற்கே எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானை அல்லாஹ் என்கிற ஒரு நிலைக்கு இவர்கள் கொண்டு வருவார்களே, ஆனால் அப்ப இவர்களை நாம் தான் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அத்வைத கொள்கையை, அந்த இணை வைப்பு கொள்கையை இன்றைக்கு தமிழகத்தில் பல நபர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது மக்களாக இருக்கக்கூடிய நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பயான் பேசிட்டாருன்னா மார்க்க பயான்னாலேயே அப்படியே நாம வந்து எல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க பேசக்கூடிய கருத்து இது மார்க்கத்திற்கு நெருக்கமா இருக்குதா, குர்ஆனுக்கு நெருக்கமா இருக்குதா, ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குதா, இதுல இஸ்லாத்தினுடைய சரியான நிலை என்ன என்று இப்படி பிரித்தறிந்து நாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நமக்கு மத்தியில வழிகேடு எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த வழிகேட்டில் போய் விழுந்துட மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம எதையுமே பிரித்து பார்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் இது போன்ற அந்த வழிகேட்டிற்கு துணை போகக்கூடிய நபராக மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.